எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். தலைமுடி கொட்டுதலுக்காக என்னென்னலாமோ ரெமெடி நான் ட்ரை பண்ணிட்டேன், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் இதெல்லாமோ பண்ணிட்டேன், ஆனால் அது நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய கூந்தல்ல மாயாஜாலம் செய்யக்கூடிய ஒரு விஷயம், எஸ், ரிவர்ஸ் வாஷிங், அதாவது ரிவர்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுறது மூலியமா கண்டிப்பாக உங்களுடைய தலைமுடி உதிர்தல் அப்படின்றத பல மடங்கு கம்மி பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அஷூரன்ஸ் கொடுத்துட்றேன், நீங்கள் தலைமுடியை ரிவர்ஸ் வாஷிங் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கூந்தல் ரொம்பவே மென்மையாகும், நல்ல பளபளப்பாகவும் ரொம்பவே லைவ்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஸோ இதோட ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தலைமுடியில் கண்டிஷனர் இருக்கு இல்லையா, அதை தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு தேய்க்கணும். ஸோ இந்த ரிவர்ஸ் ஹேர் வாஷ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், முதல்ல தலையில் தண்ணி ஊற்றிடுவோம், அதுக்கப்புறம் ஷாம்பு போடுவோம், அதுக்கப்புறம் கண்டிஷனர் பயன்படுத்துவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாம ஃபர்ஸ்ட் உங்க தலைமுடியில கண்டிஷனரை அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்றது தான் ரிவர்ஸ் ஹேர் வாஷ் அப்படின்னு சொல்றோம். இது பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எதுக்காக இந்த ரிவர்ஸ் ஹேர் வாஷிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த ரசாயனங்களை இது நல்லாவே தடுக்குது. நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஷாம்பு போட்டு கிளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, தலையில நம்ம முந்தின நாள் வச்ச எண்ணெய் எல்லாம் கிளியர் ஆயிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெய் தலையில இல்லாமலேயே ஷாம்பு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால என்ன ஆகும்னா, இயற்கையாவே நம்ம தலையில இருக்கக்கூடிய எண்ணெய்கள் எல்லாமே காணாம போயிடும். ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷனர் பயன்படுத்துறோம். ஸோ கண்டிஷனரா ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போடுறது மூலியமா இந்த ரசாயன தாக்கத்தை நம்மளால கம்மி பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் பசையா இருக்கு தலை அப்படின்னா, இந்த எண்ணெய் பசை இருக்கக்கூடிய உச்சந்தலை அல்லது தலைமுடி இது எல்லாத்தையுமே இந்த ரிவர்ஸ் ஹேர் வாஷ் பண்ணும்போதும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ முடி ரொம்பவே எண்ணெய் பசை ஆகிறது கூட இது தடுக்கும். ஸோ உங்களுக்கு எண்ணெயா இருக்கே, நான் ஃபர்ஸ்ட் ஷாம்பு போட்டாதான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்குமே பிடிச்சதான் இருக்கும். ஸோ ப்ரொசீஜரா ப்ராப்பரா இந்த ரிவர்ஸ் ஹேர் வாஷிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல உங்களுடைய தலையை நல்லா வெட் பண்ணிக்கோங்க, நல்லா ஈரப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கண்டிஷனர் எடுத்து உங்க ஸ்கேல்ப்ல படாம தலை முடியில மட்டும் நல்லா தடவி எடுத்துடுங்க. தடவுனதுக்கு அப்புறமா நல்லா மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 to 10 minutes அதை அப்படியே ஊற விட்டுடணும். ஸோ இந்த கண்டிஷனரோட லேயர் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகி உங்க ஸ்கேல்ப்ல இருக்கும். இப்போ இதை வாஷ் பண்ணாம இதுக்கு மேல அப்படியே நீங்க ஷாம்பு போடணும். ஷாம்புவை போட்டு ரெண்டையுமே ஒன்னா சேர்த்து தான் கழுவணும். ஸோ இந்த முறையில நம்ம பண்ணும் பொழுது மெல்லிய, அது மட்டும் இல்லாம எண்ணெய் பசை கொண்ட கூந்தலுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கண்டிஷனரால அந்த ஈரப்பதம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க ஹேருக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சிலர் சொல்லலாம், இதை நான் ட்ரை பண்ணிருக்கேன், எனக்கு எந்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா ஒரு சிலருக்கு இது சூட் ஆகாது. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர் ட்ரையா உங்க ஹேர் இருக்கு, என் முடி ரொம்ப கரடு மரடா இருக்கு, ரொம்ப சுருள் முடி இருக்கு எனக்கு அப்படின்னா கண்டிப்பா இது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது உங்களுக்கு. ஸோ நார்மலான ஹேர் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பா இதை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்பவுமே இருக்கிறத விட கூடுதல் லைவ்லியாவே உங்க ஹேர் கண்டிப்பா இருக்கும். ஸோ எஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேற ஒரு பியூட்டி டிப்போட நான் உங்களை மீட் பண்றேன். வீடியோ உங்களை சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பேபி க்ரீம் போட்டுட்டு சாம்பரோட இது காம்பேக்ட் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். ஜஸ்ட் காஜல் வைப்பேன், இந்த ஐப்ரோஸ், அவ்வளோதான். எனக்கு லிப் பாம், லிப் கிளாஸ்னா ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே போனாலும் டிஃப்ரெண்ட்டாக வாங்கிடுவேன் ஏதாச்சும். வீட்டில் மட்டும்தான் பண்ணுவேன். வீட்டில் அவளே எல்லாமே பண்ணிப்பாங்க, அந்த அம்மாவே பண்ணிப்பாங்க. நானா மம்மிக்கு பண்ணதில்லை, எங்கள் அத்தைக்கு பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன் மம்மிக்கு பண்ணல? மம்மி பண்ண விட மாட்டாங்க. இப்போ ட்ரை பண்ணிடலாமா? மம்மிக்கு போட்டுடலாமா மேக்கப்? வேணாம், எனக்கு போட வராது. நானா ஏதாச்சும் பண்ணி விட்டுருவேன், திட்டு வாங்குவேன், அதுக்கப்புறம் திட்டுவேன். நம்ம சொல்றதெல்லாம் இல்லை, அங்க வித்தியாசமா கேட்பான் என்ன, எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அது கேட்பாங்க அந்த அம்மா. ஓகே, பிரியாணி வேணும், எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும், அந்த மாதிரியே தான் விரும்பி சாப்பிடுவாங்க. தவிர நான் சொல்லுவேன், ஜூஸ் எடுத்துக்கொடி, நட்ஸ், எனக்கு எதெல்லாம் காரமா கொடுமா, எதனா காரமா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மம்மி எனக்கு அது தரலன்னா நான் கோச்சிட்டு போயிடுவேன். டேடியை போய் எனக்கு நல்ல பிரியாணி ஆர்டர் பண்ணி தர சொல்லணும், வீட்டில் போய் சாப்பிடணும் போல இருக்கு. நான் தப்பு பண்ணா கூட டாடி மம்மியா அண்ணாவை தான் திட்டு பண்ணுவாங்க. நான் தப்பு பண்ணா என்ன மட்டும் திட்ட மாட்டாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போது நம்ம கரெக்டாக லீவ் இருக்கும், அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே இருப்பாங்க, விளையாடணும்னுவா, அப்போ ஷூட் இருக்கும், அதெல்லாம் தான் மிஸ் பண்ணுவா. அதுக்கப்புறமா ஃபேமிலி கூட இப்போ அவங்க அத்தை வீடு, அம்மா வீடு அந்த மாதிரி போகணும், எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க, அது மிஸ் பண்ணுவா. அதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ குழந்தைக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது நம்ம ஷூட்டு கூப்பிட்டு போயிடுறோமே.